ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மெடிக்கல் அட்மிஷன் எம்பிபிஎஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிற டேட்ஸ் வந்து வரல. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்சி அதை வந்து மெடிக்கல் கவுன்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டு கவுன்சிலிங் என்னென்ன டேட் நடக்குது, சாய்ஸ் லாக் என்ன பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன, ஸ்டேட் கோட்டா எப்போ நடக்க போகுது, ஆல் இண்டியா கோட்டா எப்போ நடக்க போகுதுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து 4th ஆகஸ்ட்லேருந்து 17 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்க போகுது. அதே மாதிரி அந்த 17 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து 23 ஆகஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதே ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 13 ஆகஸ்ட்லேருந்து 22 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்க போகுது. வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29ஆம் தேதி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டாவும் அட்டன் பண்ணலாம். ஸோ ஸ்டேட் கோட்டா அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் கிடச்சது போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவை சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலேயே வந்து எனக்கு கிடச்சதே போதும் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கோட்டாவுக்கு போகக்கூட தேவையில்லை. பட் போகணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா போகலாம். ஸோ போனீங்க அப்படின்னா நீங்கள் எது வேணுமோ அதை வந்து எடுத்துக்க முடியும். நீங்கள் ஒரு வேளை வந்து எனக்கு ஸ்டேட் கோட்டாவில் எனக்கு கிடைக்காது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்ததே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு 22 ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாக்கு 28 ஆகஸ்ட்டில் வந்து நீங்கள் போய் அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதே ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆனவங்களுக்கும் மீதி இருக்கிற சீட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 ஆகஸ்ட்லேருந்து 2 செப்டம்பர் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு நடக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நடக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து நடக்குது. இதே வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா 31 ஆகஸ்ட்லேருந்து 8 செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. அடுத்து வந்து ரவுண்ட் 3 பார்த்திங்க அப்படின்னா 10 செப்டம்பர்லேருந்து 18 செப்டம்பர் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும், ஸ்டேட் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 செப்டம்பர்லேருந்து 26 செப்டம்பர் நடக்க போகுது. ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்திங்க அப்படின்னா 26 செப்டம்பர் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 1 ஆகஸ்ட் வந்து அக்டோபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டே வேகன்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 28 செப்டம்பர்லேருந்து 3 அக்டோபர் வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும், ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா 3 அக்டோபர்லேருந்து 5 அக்டோபர் வரைக்கும் நடக்குது. இதுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்திங்க அப்படின்னா 10 அக்டோபர் ஆல் இண்டியா கோட்டாக்கும், ஸ்டேட் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 அக்டோபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெளியாக இருக்க மெடிக்கல் கவுன்சிலிங்கோட புது அப்டேட். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.